முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைஞ்சு ஒரு மாதம் கிட்ட நெருங்கிருச்சு. ஆனால் இன்னமும் அவர் அதிமுக தொண்டர் போல தான் பேசிட்டு இருக்காரு. இவர் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ முதலமைச்சரையே மிகப்பெரிய அப்செட் ஆக்குற அளவுக்கு தொடர்ந்து இவரோட செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திமுக இருக்கக்கூடிய முக்கியமான வட்டாரங்கள். தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தலைவராக நம்ம ஓபிஎஸ் கொண்டு வரலாம், அதிமுக அவர் அடையாளம் கட்ட மறுத்துருச்சு. ஆனால் நாம அவர் உறுதியான முறையில் நல்லபடியாக கொண்டு வரலாம்னு நினைச்சா இவர் கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு கொடுக்காம இன்னமும் அதிமுக மனப்பான்மையில தான் இருக்காரு. அதனால தயவு செய்து உங்களோட போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். இங்க நீங்க திமுக தொண்டன் போலவும் திமுகவின் முக்கிய பிரமுகர் போலவும் தான் நடந்துக்கணும். அதிமுக கூட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வந்துருங்க அப்படின்னு முதலமைச்சர் இவருக்கு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுத்துக்காருன்னு சொல்றாங்க திமுகவின் முக்கிய புள்ளிகள். திரு ஓ பன்னீர்செல்வம் எந்த கட்சிக்கு வேணாலும் போவாரு, ஆனா திமுகவுக்கு போகவே மாட்டாரு அப்படின்னு இருந்த சூழ்நிலையில எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு திமுக போய் இணைத்து கொண்டார் தன்னை. ஆனா அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸா இருக்கும், ஆக்டிவான பாலிடிக்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா இவர் வைக்கக்கூடிய அரசியல் தத்துவங்கள், கருத்துக்கள் இது எல்லாமே திமுகவுக்கு வலு சேர்க்கிற விதமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா இவர் போற இடம் எல்லாமே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு வச்சு அந்த கூட்டத்தில் ஒரு மீட்டிங்ல பேசும்போது எப்படி பேசுவாரோ அதே போலதான் இன்னமும் இந்த தென் மாவட்ட சுற்றுப்பயணத்திலுமே பேசிட்டு இருக்காரு. திமுக இவருக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கொடுத்திருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல எல்லா பக்கமும் நீங்க சுற்றுப்பயணம் போங்க, எப்படிப்பட்ட துரோகங்கள் உங்களுக்கு இழைக்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்க, மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை வைங்க அப்படின்னு முதலமைச்சர் இவருக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்திருக்காரு அப்படின்ற தகவல் வெளியில வந்தது. அதை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களும் இப்ப சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. ஆனா போற இடங்கள்ல தனக்கு ஏற்பட்ட அநீதி என்ன, தனக்கு எப்படிப்பட்ட துரோகங்களை அதிமுக செஞ்சாங்க, என்ன நான் தவறு செஞ்சேன், இப்படி கேள்விகளை ஏற்கனவே பலமுறை அவர் கேட்டுட்டாரு. அவங்க கட்சி கூட்டத்தில் பேசிட்டாரு, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் பேசிட்டாரு. ஆனா இப்போ அடுத்த மாதம் தேர்தல் வரப்போகுது, இன்னமும் இவர் திமுக குறித்து எதுவுமே பேசாம திமுக கட்சியோட தத்துவம் என்ன, நிலைப்பாடு என்ன, தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் வேட்பாளர்களா இருப்பாங்க, இவங்களோட உத்தேசமான கோரிக்கை என்ன, மத்திய அரசாங்கத்திடமிருந்து எப்படி பல விஷயங்களை பெற்று தருவாங்க, இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் பேசுறதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி எனக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணாரு, அம்மாவோட ஆட்சியில என்ன நடந்துச்சு, இபிஎஸ் ஆட்சியில என்ன நடந்துச்சு, நான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சந்திச்சேன், எவ்வளவு சேலஞ்சஸ் எனக்கு இருந்துச்சு, எவ்வளவு அழுத்தங்கள் எனக்கு பாஜக கொடுத்துச்சு, இப்படி இதை மட்டுமே தான் பேசுறாரே தவிர ஆனா திமுக குறித்து இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. சரி, இவர் தான் இப்படி பேசுவார்னு பார்த்தா இவரோட மகன் ரவீந்திரநாத்தும் போற இடமெல்லாம் இபிஎஸ் குறித்தே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக குறித்து அந்த அளவுக்கு விமர்சனங்கள் வைக்கலனாலும் கூட ஆனா ஏதோ ஓரளவுக்கு வைக்கிறாங்க. ஆனா இப்ப இதுல மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, திரு 3 முறை முதலமைச்சர் இருந்த ஒருத்தர் அவரை கூப்பிட்டு இப்ப திமுக மிகப்பெரிய பதவியை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிருக்காங்க. அப்ப இவர் எந்த மாதிரியான வேலைகளை செய்யணும்? நீங்க ஒரு கட்சியில உங்களுக்கு பிடிக்காம வெளியேற்றப்பட்டீங்க, போராடினீங்க, அதுக்கப்புறம் ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சீங்க, நான் இந்த கட்சியை நான் டேக் ஓவர் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொன்னீங்க. ஆனா காலம் தாழ்ந்து உங்களுக்கு எதுவுமே கைகூடி வரல. இப்ப திமுக போய் மிகப்பெரிய சேலஞ்ச் எடுத்து நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்ப திமுகவின் நிலைப்பாடு என்னவோ அதுதானே உங்க நிலைப்பாடா இருக்கணும். இன்னமும் நீங்க ஏதோ ஒரு சிறிய குழுவை வச்சுக்கிட்டு உங்க தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல என்ன பேசணுமோ அது போல நீங்க இன்னமும் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது முதலமைச்சருக்கு மிகப்பெரிய அப்செட்டை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? இதைத்தான் திமுகவின் வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க, ஓபிஎஸ் அவர்களை ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுக முக்கியமான புள்ளின்னு நாங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்றோம், ஆனா அவர் கொஞ்சம் கூட அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாருன்னு முதலமைச்சர் ஃபீல் பண்றாரு. அதனால முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு ஒரு கோரிக்கையுமே வச்சாரு, போதும் நீங்க அதிமுக பத்தி பேசினது எல்லாமே, இனிமேல் திமுக வைக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி பேசுங்க, நம்ம ஆட்சியில என்னென்ன சாதனைகள் புரிஞ்சோ, இனிமேல் வரக்கூடிய நாட்கள் என்னென்ன பண்ண போறோம் இதை பத்தி பேசுங்க, முழுக்க முழுக்க திமுகவின் அரசியலை மட்டும் எடுத்து பேசுங்க, வேற எந்த அரசியலும் நீங்க பேச வேண்டாம். குறிப்பாக எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னமும் நீங்க புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு உச்சரிச்சீங்க அப்படின்னா இதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனா திமுக தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தயவு செய்து அந்த அரசியலை தள்ளி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ஒரு விஷயத்த திரு ஓபிஎஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் கேட்டகரியில் இருந்து வந்தவர், இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள், ஆனா இன்னைக்கு அவருக்கு பல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு உடல்நிலையில. அப்ப அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வர போறாங்க, உங்களை பொதுச் செயலாளர் ஆக்க போறாங்க, இல்ல துணை பொதுச் செயலாளர் அறிவிக்க போறாங்க, இல்ல கட்சியில இருக்கக்கூடிய மிக அதிகாரம் வாய்ந்த ஒரு பதவியை கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசப்படக்கூடிய இந்த நேரத்துல இன்னமும் ஒரு மெச்சூர்டான பாலிடிக்ஸ் எடுக்காம தொடர்ந்து நீங்க என்ன பண்றீங்க, இபிஎஸ் எனக்கு இதை பண்ணாரு, அதுதான் நாடே தெரிஞ்சிருச்சு, இபிஎஸ் உங்களுக்கு துரோகம் பண்ணாரு, நீங்க அவர் கூட ஒத்துழைப்பு கொடுத்து ஆட்சி நடத்துனீங்க, அவர் தொண்டர்களோட உரிமையை பறிச்சுட்டாரு, சட்ட விதியை மாத்திட்டாரு, இதே எத்தனை ஆண்டு காலம் பேசுவீங்க? கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல சட்ட விதி மாற்றப்பட்டது, இதே தான் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட நடுவில் சேர்ந்து ஆட்சி புரிகிற வரைக்குமே
அந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் திரு இபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணல, மற்றபடி தொடர்ந்து அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு பதிலளிக்கும்ன்றத அவர் தான் புரிஞ்சுக்கணும். சரி, அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டார் அப்படின்னா அவருடைய மகன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்? ஏற்கனவே உங்களுடைய கூடாரத்துல இருந்து எல்லாருமே வெளியேறி எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுவார் நாங்க எதிர்பார்க்கல, திமுக போய் சேருவார் நாங்க நினைக்கல. சரி, உங்களுக்கான அரசியல் தேவை, அரசியல் வேற கட்சிக்கு நீங்க போக முடியாது, இதுக்கு நீங்க பாஜக கூட போய் சேர்ந்திருக்கலாம். கிட்டத்தட்ட டெட் அகேன்ஸ்ட் உங்களுடைய கொள்கைக்கு தத்துவத்துக்கு உங்களோட தலைவர்களுக்கு எதிரான ஒரு கட்சி, அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டீங்க. சரி, சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியோட நிலைப்பாடு எடுத்து அந்த கட்சிக்கான வேலைகளை செய்வீங்கன்னு பார்த்தா இன்னமும் நீங்க மீண்டும் ஒரு முறை பாஜகவின் ஸ்லீப்பர் செல் போல அங்க போய் அதிமுகவை பத்தியே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இபிஎஸ் பத்தியே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே. உண்மையிலேயே உங்களோட அரசியல் நிலைப்பாடு தான் என்ன, உங்க திட்டம் தான் என்ன? பல பேர் சொல்றாங்க ஓபிஎஸ் பாஜக தான் திமுகவில் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அவருக்கு ஒரு சில வேலைகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை பாஜக சொல்வது போல நீங்களும் உங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போய் இருக்கீங்க அப்படின்ற அச்சம் திமுக தொண்டர்களுக்கே இருக்கு. இனி வரும் நாட்களில் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் செய்து கொண்டே இருந்தால் வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் அவர் ஓரங்கட்டப்படுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.